أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين والعاقبة للمتقين ولا عدوان إلا على الظالمين والصلاة والسلام على نبينا محمد وعلى آله وأصحابه ومن تبعهم بإحسان إلى يوم الدين. அன்பார்ந்த சகோதரிகளே, தாய்மார்களே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்லாஹ் ரப்பல் ஆலமீனுடைய அருளால மீண்டும் ஒரு தடவை உங்களை எல்லாம் இந்த இடத்துல சந்திக்கிறதுக்கு அல்லாஹு தாலா ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி வைத்தான். அல்லாஹுக்கு எல்லா போலும் அல்ஹம்துலில்லாஹ். இந்த நல்ல நேரத்தில் உங்களோட மன நிம்மதி தரக்கூடிய இஸ்லாமிய வீடு, சந்தோஷமான சுபிட்சமான மனநிறைவான நிம்மதியான வாழ்வுக்கு வழிகாட்டக்கூடிய இஸ்லாமிய இல்லம், இஸ்லாமிய வீடுதான் எங்களோட வாழ்க்கையில நிம்மதிய சந்தோஷத்தை சுபிட்சத்தை தரும் என்ற ஒரு தலைப்பில் உங்களோட கொஞ்ச நேரம் உரை நிகழ்த்துமாறு பணிக்கப்பட்டிருக்கிறேன். சமகாலத்தில் நிம்மதி தரக்கூடிய இஸ்லாமிய வீடு, மனநிறைவுக்கான சந்தோஷத்துக்கான வழி அமைத்து தரக்கூடிய இஸ்லாமிய இல்லம், இந்த அடிப்படையில் ஒரு தலைப்பு ஏன் போடப்படுதுன்னு நாங்கள் யோசித்தால், உலக அளவில் மன நிம்மதி சந்தோஷத்தேடுறதுக்கு மனிதர்கள் பல்வேறு வழிகளை கையாளும். உலக அளவில் கோடி பணம் இருக்குது, ஆனால் நிம்மதி இல்லை. யாரை பாருங்க, பிஸி லைஃப் ஷெட்யூல், அதாவது டைட் ஷெட்யூல், சரியான பிஸி, நிம்மதி இல்லை, சந்தோஷம் இல்லை, பறக்கத்து இல்லை, கோடி கோடியா தேடுற ஒன்றை கையில காணல, ஒன்றுமே கையில் இருப்பில் இல்லை, சூது விளையாடல்ல, எதுவும் இல்லை, ஒன்றும் வழங்க கையில் ஒன்றும் தங்குது இல்லை, நிம்மதி இல்லை, சந்தோஷம் இல்லைன்னு சொல்ற பலரை உங்க சமூகத்துல பார்க்கணும். இன்றைக்கு அநேகமானவங்க மன நிறைவுக்கு, மன நிம்மதிக்கு, சந்தோஷத்துக்கு வழியாக பல்வேறு வழிமுறைகளை கையாளும். சந்தோஷமா வாழணும், சுவிச்சமா வாழணும், அதுக்கு மாதாந்தம் ஃபேமிலியா வெளியில போகணும், கொஞ்சம் புள்ள குட்டியில கூட்டுக்கிட்டு போய் கொஞ்சம் கோல் ஃபேஸ்ல இல்லாட்டி பார்க்ல இல்லாட்டி வேற எங்க கொஞ்சம் விளையாட்டு விடணும். அப்படி விட்டா கொஞ்சம் சந்தோஷமாயிக்கலாம், நிம்மதி ஆயிக்கலாம். நிம்மதியை ஒவ்வொரு பக்கத்துல தேடுற பலர் உங்களுக்கு பார்க்கலாம். புள்ள குட்டிகளை கூட்டிக் கொண்டு சந்தோஷமா நிம்மதியா இருக்கணும்ன்றதுக்காக பார்க்கல கொண்டு வைத்து புள்ளகளை விளையாட விட்டுட்டு மாப்பிள்ளையும் பொம்பளையும் வடக்கையும் தெற்கையும் பார்த்து கொண்டு இருக்கிறேன். ஒருத்தர் வடக்கு ஒருத்தர் தெற்க பார்த்து கொண்டு இருக்கிறேன் இல்ல, ஒருத்தர் போன்ல இருந்துட்டு இருக்கிற, ஒருத்தர் இன்னொருத்தரோட போன்ல இருந்து கொண்டு இருக்கிற. அதாவது ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரெண்டு பேரும் கிட்ட உட்கார்ந்து பேசுற அளவுக்கு கூட நேரம் இருந்து அப்படி ஒரு வாய்ப்பு இல்லை. ஒரு திசை மாறி போற ஒரு உலகத்துல நாங்க வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். பிஸி உலகத்துல வாழ்ற எப்படின்னா, ஓட்டி 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 உழைக்கணும், தேடணும், சம்பாதிக்கணும், சேவ் பண்ணணும், லட்சங்கள் பேங்க்ல போடணும், பேங்க் இருப்பு வைக்கணும், இது எல்லாத்தையும் ஆசைப்படுற இந்த நிம்மதி எப்படி எடுத்துக்கொள்றேன் அல்லாஹ் அருள் செய்த சிலரை தவிர அநேகமானவங்களுக்கு தெரியாம கேட்குது. ஆனா நான் அறிஞ்ச சில உள்ளங்கள் இருக்குது, அவங்க எல்லாம் கோடி கணக்கு தேடல, லட்சங்கள் தேடல, சில ஆயிரங்கள் தேடுற, ஆனா நல்ல பரக்கத்தை வாழ்றாங்க. ஒரு கோடீஸ்வரன் அனுபவிக்கிற அவ்வளோத்தையும் அனுபவிக்கிறாங்க. ஏசி ரூம்ல தூங்கணுமா, வீட்டை ஏசி பண்ணணுமா, அல்லது வீட்டுக்கு தேவையான தளபாடங்களா, வீட்டுக்கு தேவையான பொருட்களா, சாப்பாடா, எந்த குறையும் இல்லாம எல்லாம் செய்யறாங்க. ஆனா சின்ன வருமானத்துல பெரிய பரக்கத்தை பாக்குறாங்க. தலைப்பு என்னன்னா, மன நிறைவு மன நிம்மதி தரக்கூடிய இஸ்லாமிய வீடு. உண்மையில முதலாவது நாங்க ஒரு ஈமா கொள்ளணும், நம்பிக்கை வைக்கணும். என்ன தெரியுமா, சத்தியமா மன நிறைவு மன நிம்மதி என்றது ஒரு இஸ்லாமிய இல்லத்துல இருக்கு, அதுல சந்தேகம் இல்லை. அல்லாஹ் தஆலா சந்தோஷத்தை சுபிச்சமான நிம்மதியான வாழ்க்கையை ஒரு வீட்டுல வச்சுக்கிறான். வல்லாஹு ஜஅல லக்கும் மின் புயூத்திக்கும் சகனா, வல்லாஹு ஜஅல லக்கும் மின் புயூத்திக்கும் சகனா. அல்லாஹ் தான் உங்களோட வீடுகளுக்குள்ள உங்களுக்கு மன நிறைவ, அமைதிய, சந்தோஷத்தை, சுபீட்சத்தை, மனசுக்கு ரிலாக்ஸ, ஓய்வு அல்லாஹ் உங்களோட வீடுகளுக்குள்ள உங்களுக்கு தந்திக்கிறது அல்லாஹ் சொல்றாங்க. அல்லாஹு
ஜஅலலக்கும் அல்லாஹ் உங்களுக்கு ஆக்கி இருக்கிறான் மின் புயூத்திக்கும் சக்கனா, உங்களோட வீடுகளுக்குள்ள அமைதிய, நிம்மதிய, சந்தோஷத்தை, சுபீட்சத்தை, மனநிறைவை அல்லாஹ்வோட வீடுகளுக்குள்ள ஆக்கி இருக்கிறேன்னு அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்றான். வீடு இல்லாம உலகத்துல யாரும் எதுவும் வாழல. மிருகங்கள் எடுத்தாலும் கால்நடைகள் எடுத்தாலும் எதை எடுத்தாலும் அதுக்குண்டு சொல்லி வீடு அமைக்கத்தான் செய்யுது. எலிப்பாளி ஆனாலும் தனிப்பாளி வேணும். என்ன அது எல்லாத்துக்கும் வீடு இருக்கிற அல்லாஹ் அப்படித்தான் வச்சுக்கிறான். வீடுகளை பத்தி அல்லாஹ் சொல்ற நேரம், கோடை காலங்கள்ல நீங்க நகர்ந்து செல்லக்கூடிய தூக்கிட்டு போகக்கூடிய வீடுகள், மிருகங்களோட தோள்களால செய்யப்பட்ட பதனிடப்பட்ட வீடுகள், வீட்டு அமைப்புக்கு நிறைய எல்லாம் சொல்றான். நீங்க மக்கா மதீனா நீங்க அப்படி கொஞ்சம் அப்படியெல்லாம் போயிட்டு பாத்தீங்கன்னு சொன்னா வாகனமே வீடு. பெரிய வாகனம், ஏசி எல்லாம் போட்டு வாகனத்துக்குள்ள ஒரு வீடாக வாழ்றோம். தூக்கிட்டு போற வீடு, தூக்கிட்டு போற வாரிடம் எல்லாம் வாகனம் போகும், வாகனத்துக்குள்ள வீடு. மூணு விஷயம் இருக்குது உலகத்துல, அது மனிதனுக்கு சுபீட்சம். நாலு விஷயம் இருக்குது மனிதனுக்கு, அது மன நிறைவு, அது பெரிய சந்தோஷம். அல் மர்ஆ ஸாலிஹா, அதாவது சாலிகான மனைவி, சாலிகான மனைவி, சாலிகான நல்ல பக்கத்து வீடு, சாலிகான வாகனம், நல்ல வாகனம், நோய் இல்லாத, இடையூறு இல்லாத வாகனம். எல்லா இடத்துல சொல்றான். சாலிகான மனைவி, சாலிகான கணவன். நான் எப்படி பார்க்கணும்? சாலிகான நல்ல அன்பு காட்டக்கூடிய, பணிவு மிக்க, சொல்றதை கேட்டு நடக்கக்கூடிய, பண்பாடு மிக்க, ஒழுக்கம் மிக்க, பத்திரித்தனம் பேணக்கூடிய நல்ல ஒரு மனைவி ஒத்துணை கிடைக்கிறது பெரிய ஒரு அருள். அதே ஒரு பெண் எப்படி மாத்தி பார்க்கணும்? ஏண்ட கணவன் நல்லவன், சாலிகான, பண்பான, ஒழுக்கமான, கற்பொழுக்கம் பேணக்கூடியவன், நன்னடத்தை மிக்கவன், இரக்கமானவன், பிள்ளைகள் விஷயத்துல ஏண்ட விஷயத்துல மிக கனிவானவன், நீங்க உலகமே கொடுக்கப்பட்டதுக்கு சமம். அப்ப ஒரு மனிதனுக்கு அல்லாஹ் கொடுக்கிற பெரிய கிஃப்ட் என்ன தெரியுமா? ஒரு வீடு. அந்த வீட்டுக்குள்ள ராணியாக, ராஜாவாக வாழ்றதுக்குள்ள ஒரு குடும்பத்துல பெரிய அச்சாணி கணவன் மனைவி. அதுக்கு பிறகு வீட்டுக்குள்ள புள்ள குட்டி, வயசு மூத்தவங்க, உமா வாப்பா, மாமி மாமா அப்படி எல்லாம் வருவாங்க. முதல்ல நாங்க வீடு என்ன விளங்கணுமே? வீடு என்பது என்ன வரைவிலக்கணம்? 4 சுவர்களால் அமைக்கப்பட்டது வீடு. சரிதானே? 4 சுவர்களால் அமைக்கப்பட்டது வீடு. அதுல ஒரு ஹால் ஈக்கும், 2 ரூம் ஈக்கும், ஒரு கிச்சன் ஈக்கும், ஒரு பாத்ரூம் ஈக்கும். இதெல்லாம் சேர்ந்தது வீடு. அது ஒவ்வொருத்தர வசதிக்கு ஏத்தா போல படோடாபமாக இருக்கலாம், ஆடம்பரமாக இருக்கலாம், செல்வ செருக்கோடு இருக்கலாம், அடுக்குமாடியாக இருக்கலாம், டைல் பதிக்கப்பட்டதாக இருக்கலாம், அதுக்கு மேல மேல எதெல்லாம் பதிக்கப்பட்டதாக இருக்கலாம். அது ஒவ்வொருத்தர வசதிக்கு ஏற்றா போல இருக்கலாம். ஆனா ஒன்று, பிரமாண்டமான தங்கத்தால கட்டிய வீட்டுக்குள்ள கூட சந்தோஷம் என்றது நாங்க நினைக்கிற மாதிரி எடுக்கலாம். நிம்மதி தரும் இஸ்லாமிய இல்லம், அதுதான் தலைப்பே. இந்த சுபீச்சம், மனநிறைவு, மனநிம்மதி தங்கத்தால கட்டில போட்டு, தங்கத்தால தலைவணியை செஞ்சு, தங்கத்தால எல்லாத்தையுமே செஞ்சு நிம்மதியாக வரப்போறது. எங்கட வீட்டுக்கு ஏறுற படியெல்லாம் தங்கம், எங்கட வீட்டுக்கு பிடிச்சிக்கிற டைல் எல்லாம் வெள்ளி, வைடூரிய மரகதங்கள், இதெல்லாம் சேர்ந்ததான் என் வீடுன்னு சொன்னா, அப்படி பதிக்கிறதால அமைக்கிறதால நிம்மதி அங்க வருமா இருந்தால் அல்ஹம்துலில்லாஹ். ஆனா அல்லாஹ்வுடைய தூதர் நிம்மதி கண்ட வீட்டை நீங்க ஹதீஸ்ல பார்த்தா, எழுந்து நின்றால் முகட்டில் தலை முட்டக்கூடிய, கால் நீட்டி படுத்தால் பக்கவாட்டில் இருக்கின்ற சிவற்றில் கால் முட்டக்கூடிய வீடு அன்னலாருடைய வீடு. எழுந்து நின்றால் முகட்டில் தலை தட்டக்கூடிய, கால் நீட்டி படுத்தால் பக்கவாட்டில் இருக்கின்ற சிவற்றில் கால் முட்டக்கூடிய வீடு அல்லாஹ்வுடைய தூதர் வீடு. அல்லாஹ்வுடைய தூதர் தஹஜ்ஜுக்கு எழும்புவார், நான் குறுக்கே படுத்திருப்பேன், அல்லாஹ்வுடைய சுஜூதுக்கு வருவார், என்ற காலுக்கு ஒரு குத்து குத்துவார், நான் காலை மடக்கிக் கொள்வேன். ஆயிஷா சொல்றாங்க. அப்ப பாருங்க,
அந்த வீட்டுக்குள்ள ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் தூங்கிக்கிறாங்க. தொழுறதுக்கு எழுந்து நின்றால் மனைவி காலை நீட்டினா சுஜூர் செய்யற இடத்துக்கு வருது, குத்தி விட்டா காலை மடைக்குள்வாங்க. அப்ப என்ன விளங்குது? அப்படி ஒரு சிறிய வீட்டுல நபிகளார் வாழ்ந்தாங்க. உலக வரலாற்றில் அவர் வாழ்ந்த மாதிரி ஒரு சந்தோஷமான வாழ்க்கை யாரு கிடைச்சிக்கும்? ஒன்றோட வாழல்ல, ரெண்டோட வாழல்ல, மூணோட இல்ல, நாலோட இல்ல, 5 இல்ல, 6 இல்ல, 7 இல்ல, 8 இல்ல, 9ஓட வாழ்ந்தாங்க ஒரே பீரியட்ல. மொத்தம் 11. மொத்தம் 11 மனைவிமாரோட 3 பேர் மகுத்தா போக ஏக பீரியட்ல ஒரே காலத்துல 9 மனைவிமாரோட வாழ்ந்தாங்க. ஒத்திய வச்சு கொண்டு பண்ற பாடு பெரும்பாடு மௌலவி. இந்த தலைமுடியெல்லாம் பேசி அந்த ஒண்டோட மௌலவி ஏனோட முடி பழுத்திக்கு அல்லா தொண்டோட பண்ற பாடு பெரும்பாடு. இந்த மட்டுக்கு முடி இருக்கிறதுக்கு துவா செய்யும். என்னடா நபிகளார் அந்த சின்ன வீட்டுக்குள்ள கண்ட சந்தோஷம் பெரிய சந்தோஷம். எப்படி கண்டாங்கன்றது நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா, அது ஒரு இஸ்லாமிய வீடாக இருந்துச்சு, இஸ்லாமிய இல்லமாக காட்சி கொடுத்துச்சு. உலகத்துல கோடி பணம் இருந்து பெற முடியாத நிம்மதிய சந்தோஷத்தை ஒரு சின்ன வீட்டுக்குள்ள இருந்து பெறலாம். நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஆயிஷா மைமூனா ரலியல்லாஹு சொல்றாங்க, நான் நபிகளாரோட ஒரே போர்வைக்குள் உறங்கி இருந்தேன். திடீரென்று எனக்கு மாதம் சுத்தமில்லாத நிலைமை ஏற்பட்டுச்சு. நான் எழுந்து போனேன். புகாரி சஹீஹ் புகாரில பதிவு செய்யப்படுது. என்ன சுத்தமில்லா பைத்தியோன்னு கேட்டாங்க. ஆம் யா ரசூலுல்லாஹ்னு சொன்னேன். மனநிறைவு தரக்கூடிய வீட்டை நாங்க தான் அமைச்சுக்கணும். அப்ப சரி, அதுக்குன்னு அறிகிற ஆடை அணிஞ்சுக்கோ. நான் ஆடையை அணிந்து கொண்டேன். மீண்டும் நபிகளார் என்னை போர்வைக்குள் எடுத்துக் கொண்டார்கள். ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு சொல்றாங்க, நான் சுத்தமில்லாத பெண்ணாக இருப்பேன். உம்மு சலமா சொல்றாங்க, நான் சுத்தமில்லாத பெண்ணாக இருப்பேன். நாங்க 2 பேரும் குளிப்பு கடமையான நிலைமையில ஒரே பாத்திரத்துக்குள் 2 பேருடைய கையும் செல்லும். எனக்கு குளிக்கிறது ஒரே பாத்திரத்தில் 2 பேரும் கை போட்டு அள்ளி குளித்தோம். நான் சுத்தமில்லாத பெண்ணாக இருப்பேன், மாதவிடாய் ஏற்பட்ட பெண்ணாக இருப்பேன். நான் நபிகளாருக்கு விருப்பமான ஆட்டுடைய முள்ளடித்து சப்புவேன். என்ற கையால பறித்து நாம் வாய் வைத்து எடுத்து நபிகளார் வாய் வைத்து சப்புவார்கள். இது எங்க? ஒரு இஸ்லாமிய இல்லத்துக்குள்ள காண ஏழுமான குதூகலங்கள், சந்தோஷங்கள். வீடுன்றது என்ன? ஒரு மனிதன் தன் ஆடைகளை அரைகுறையாக உடுத்துக் கொள்ளுகின்ற இடம். ஒரு பெண் சாதாரணமான ஒரு ஆடையோட உலாவுகின்ற இடம். ஜில்பாப், ஹவாயா, ஃபுல் அபாயா, ஃபுல் ஃபேஸ் கவர்ல பண்ணி கொண்டிருக்கிற வீட்டுக்குள்ள வீடுன்றது ரிலாக்ஸ் ஆகிக்கிறது. சோல் கூட இல்லாம இருக்கிற இடம் வீடு. கணவன் மனைவி மஹ்ரமி அஜ்னபி உறவு பேணக்கூடிய அளவுல தண்ட புள்ள குட்டிகளோட நோபலா இருக்கிற இடம் வீடு. வெயிலிருந்து தற்காத்துக் கொள்றது வீடு, மழையிலிருந்து தற்காத்துக் கொள்றது வீடு. ஆக மொத்தத்துல ரிலாக்ஸா நல்ல மைண்டோட ஒரு மனிதன் நிம்மதி பெறக்கூடிய இடம் வீடு. கால கையை நீட்டி அழகா படுத்துக் கொள்ற இடம் வீடு. அரைகுறை ஆடைகளோடு இருக்கிற இடம் வீடு. மன நிம்மதியை பெறக்கூடிய இடம் வீடு. ராகத்தா இருக்கிற இடம் வீடு. அந்த வீட்டை நாங்க நினைச்சால் நிம்மதி உள்ள இடமாகவும் ஆக்கலாம். நாங்க நினைச்சால் பயங்கரமான ஸ்ட்ரெஸ் உள்ள, டிப்ரெஷன் உள்ள, சூசைட் தாட்ஸ், தற்கொலை சிந்தனை வரக்கூடிய இடங்களாகவும் நாங்க நினைச்சா மாத்தலாம். 2மே எங்க கையில தான் நிக்குது. அதை நல்லாக்கி கொள்றதும் எங்க கையில நிக்குது, அதை மோசமா ஆக்கி கொள்றதும் எங்க கையில தான் நிக்குது. அல்லாஹ்வுடைய அருளுக்கு பின்னால் எப்படி ஒரு இல்லம் நல்ல இல்லமாக மோசமான இல்லமாக மாறும் என்றால் அது ஒவ்வொரு குடும்ப தலைவியுடையும் தலைவண்டையும் கையில இருக்குது. முதலாவது இஸ்லாமிய இல்லம் என்றால் அகீதாவை சுமந்த இல்லமாக அது இருக்கும். பேயும் பிசாசும், தாயத்தின் தகடும், தேசிக்காவும் பூசணிக்காவும், மாற்று மத மரகுருகளும் அங்கேயும் இங்கேயும், இதெல்லா சிந்தனையும் இவங்கள்ட்ட போனா பாதுகாப்பு கிடைக்கும் அந்த உணர்வும் உள்ளோர் இடமாக இஸ்லாமிய இல்லம் இருக்காது. முதலாவது இஸ்லாமிய இல்லம் என்றால் தவக்குல் மிக்க வீடாக,
தக்வா உள்ள வீடாக, இஹ்லாஸ் உள்ள வீடாக, மார்க்கம் போதிக்கப்படக்கூடிய வீடாக, எது நடந்தாலும் ரப்பே ஓண்ட ஏற்பாடு என்று கதிரை ஏற்றுக்கொள்ளக்கூடிய வீடாக, இஸ்லாமிய கதைகள் பிள்ளைகளுக்கு போதிக்கப்படக்கூடிய வீடாக, மார்க்கம் முழுமையாக பின்பற்றக்கூடிய இடமாக அந்த வீடு இருக்கும். மன நிறைவு கோடி பணங்கள்ல இல்ல 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 இல்லவே இல்லை. ட்ரில்லியன் பில்லியன் கணக்கில் சேமிக்கிறதுல இல்ல இல்ல இல்லவே இல்லை. சில பேரை நான் சமூகத்துல பார்க்கிறேன், மௌலவி எங்களுக்கு இந்த தாயத்து தகாடி ஒன்றில நம்பிக்கை இல்லை மௌலவி, இருந்தாலும் மனசு கொஞ்சம் அங்க இழுக்குது, என்னன்னு விளங்குது இல்ல, வீட்டுக்குள்ள எல்லா பரக்கத்தும் வைக்குது, சந்தோஷம் இல்லை பாருங்க. என்ன காரணம்? ஃப்ரிட்ஜ திறந்தா மாஷா அல்லாஹ் மேலேந்து கீழே விரல் குத்தடம் இல்லை, அவ்வளவு வைக்கு. மேல திறந்தா இறைச்சி மீன் எல்லாம் போட்டு நிறைச்சி வச்சிக்கு. அல்மாரிய திறந்தா மேல வைக்காத உடுப்புக்கு ஒரு சைடு இருக்குது. இதுவரைக்கும் புதுசா தக்காத உடுப்பு தச்சு மேல வைக்காத உடுப்பு ஒரு சைடு இருக்குது. நாட்டு அவ்வளவு மீக்குது. ஆனா சந்தோஷம் சரியான பஞ்சம். இவர் தவங்கி நிற்கிறாரு, வைஃபோட முகத்துல கொஞ்சம் சிரிப்பு எடுக்கிறது. கவுன்சிலிங் போறா, கவுன்சிலிங் போறா. என்ன கவுன்சிலிங்? மார்க்கத்தை விட என்ன கவுன்சிலிங் இருக்குது? இந்த கால பெரிய தொழிலா செய்யற எவ்வளவு பேர் இருக்கிறாங்க. உங்களோட உளவியல் பிரச்சனைக்கு வாங்க, கூப்பிட்டாச்சு, பேசியாச்சு, சல்லிய கட்டிட்டு இவ்வளவு அது நீங்க மாறினாயிட்டே ரெண்டாவது. எங்கேயும் கவுன்சிலிங் போக தேவையில்லை. வீட்டுக்குள்ள மார்க்கத்தை பின்பற்றினா அதுதான் கவுன்சிலிங். யாருக்கும் சல்லிய தாரவாக்க தேவையில்லை. ஏண்ட வீட்டுக்குள்ள நிம்மதி, உங்களோட வீட்டுக்குள்ள நிம்மதி அல்லாஹ் அவர்களுக்கு பின்னால் ஏண்ட உங்களோட கையில தான் நிற்குது. ஒரு இஸ்லாமிய இல்லம் அமைவது எப்படி? மனநிறைவுள்ள, சந்தோஷம் உள்ள, சுபீட்சம் உள்ள ஒரு இஸ்லாமிய இல்லத்தை எப்படி அமைக்கலாம்? கல்லால மண்ணால சிமந்தியால போட்டு செய்யலுமா? குர்ஆனை ஹதீஸை கலந்து கல்லால மண்ணால கட்டி இஸ்லாமிய இல்லம் காட்டலுமா? இல்ல. தலைமுட்டக்கூடிய, முகத்தில் தலைமுட்டக்கூடிய, பக்கவாட்டிற்கு சிவற்றில் கால் முட்டக்கூடிய வீட்டுக்குள்ளவர் கண்ட சந்தோஷமே வார்த்தையா சொல்லலாம். உலக கோடீஸ்வரன் காணாத சந்தோஷத்தை அந்த வீட்டுக்குள்ள கண்ட. அல்லாஹ்வுடைய தூதர் மௌத்தா போக்கள் ஆயிஷா நாயகி வயசு 18, ரசூலுல்லாஹ்க்கு வயசு 63. உம்மஹாத்துல் முஃமினீன் என்ன கல்யாணம் முடிக்கல, அப்படியே வாழணும். முடிக்க மாட்டான், கற்பனை பண்ணவும் இல்லை, அவன் முடிக்க போறவும் இல்லை. பகலெல்லாம் நோம்பு நோற்று, நோம்பு திறக்கிற நேரம் இறைச்சி வகை உணவொன்று கொண்டு வந்து வைக்கப்படு. அந்த காலத்து பெருமதியான சாப்பாடு. மூமிங்களின் தாயை சாப்பிடுங்கன்றா தேம்பி அழ ஆரம்பிக்கிறான். சாப்பிடுங்கம்மா, உங்களுக்காகத்தான் செஞ்சேன்றாங்க. ஆயிஷா நாயகிட்ட இல்ல, இந்த வயோதிப்ப கணவர் எனக்கு ஞாபகம் வருது, எனக்கு சாப்பிடலா, எடுத்துட்டு போங்கன்னு சொல்றாங்க. எப்படி ஒரு இஸ்லாமிய இல்லமா வாழ்ந்திருப்பாங்களா? எப்படி ஒரு தாம்பத்திய வாழ்வு, எப்படி ஒரு கணவன் மனைவி வாழ்வு வாழ்ந்திருப்பாங்களா? அது இஸ்லாமிய இல்லமா இருந்தா மட்டும்தான் சாத்தியப்படும். ஒரு இஸ்லாமிய இல்லம் அமைவது எப்படின்னு வந்தால் அதுக்குண்டு சில தன்மைகள் இருக்கிற, அதுக்குண்டு சில பண்புகள் இருக்கிற. ஒரு இஸ்லாமிய பெண், அவளுக்குன்னு சில தன்மைகள் இருக்கிறது. ஒரு இஸ்லாமிய கணவன் தன்மைகள் இருக்கிற. ஒரு இஸ்லாமிய குடும்பம் தன்மைகள் இருக்கு, பண்புகள் இருக்கிற. பள்ளிவாசலுக்கு நிர்வாகத்துக்கு ஒரு குவாலிபிகேஷன் இருக்கிற. ஒரு இஸ்லாமிய வீட்டுக்கு சில குவாலிபிகேஷன் தகமைகள் இருக்கிற. மிக பிரதானமான தகம் என்ன? ஒரு இஸ்லாமிய வீடு வரப்போக்கல இறை நினைவு உள்ளதாக அந்த வீடு இருக்கும். முதலாவது முக்கியமானது, அதிமுக்கியமானது. ஒரு இஸ்லாமிய இல்லம் அமைவது எப்படின்ற ஒரு கேள்வி வருமாக இருந்தால் பிரதானமானது என்ன தெரியுமா? இறை நினைவு உள்ள வீடாக அது இருக்கணும். மஸலுல் பைத் அல்லதி யذ்குர் ரப்ப வல்லதி லா யذ்குர் ரப்ப மஸலுல் ஹய்ய் வல் மைத். அல்லாஹ்வை நினைவு கூறுகின்ற வீடு, நினைவு கூறாத வீடு. எக்ஸாம்பிள் என்ன? உயிருள்ளவனையும் உயிரற்றவனையும் போல. நான் உயிரோடு இருக்கிறேன்றது ரூஹ் இருந்தா உயிர் ஈக்கு. உயிருள்ளவனை உயிரற்றவனையும் போல. இறை நினைவு உள்ள வீடு உயிருள்ளவனை போன, இறை நினைவில்லாத வீடு உயிரிழந்து செத்து போனவனுக்கு சமம். என்ன இந்த ஹதீஸ் சொல்ல வாரது?
இஸ்லாமிய இல்லம் என்றா முதலாவது அடிப்படை பேசிக் பாயிண்ட் என்னென்றால் இறை நினைவு மிக்கதாக அந்த வீடு இருக்கணும். பேய்க்கும் பிசாசுக்கும் ஜின்னுக்கும் அங்க இடம் இருக்காது. ஸ்ட்ரெஸ் டிப்ரெஷன் அது இதுகளுக்கெல்லாம் அங்க இடம் இருக்காது. பதகளிப்பு என்சைட்டி பதகளிப்பு நடுக்கம் அதுக்கு அங்க இடம் இருக்காது. அது முழுக்க முழுக்க தவக்குள் மிக்க தக்குவா மிக்க இஹ்லாஸ் மிக்க பண்புகள் நிறைந்த வீடாக இருக்கும். முதலாவது இறை நினைவு உள்ள வீடு, இறை நினைவு இல்லாத வீடு. எங்கட வீடு இது எங்கட வீடுண்டா இந்த வீட்டுல குர்ஆன் ஓதப்படணும். ரசூலோட சுன்னாக்கள் ரியாலு சாலிஹீன் புகாரி ஏதோ ஒன்று வாசிக்கப்படணும். குராத்துகள் ஷேக்மார்களோட காரிகள் கிராத்துகள் போடப்படணும், போட்டு கேட்கப்படணும். நல்ல பயானிகள் பார்க்கப்படணும். தொழுகைக்கு ஒரு அறை இருக்கணும். வீட்டை வசதியை பொறுத்து தொழுகைக்கு ஒரு அறை இருக்கணும். ஆண்கள் பெண்கள் செப்பரேட் பண்ணக்கூடிய மாதிரி பெண்கள் ஆண்களை பார்க்க முடியாத அளவில் என்ட்ரன்ஸ் அங்க இருக்கணும். மஹ்ரமி அஜ்னபி உறவு பேணப்படக்கூடிய இஸ்லாமிய வீடு இருக்கணும். சுன்னத்தான தொழுகைகள் ஆண்களால் நிறைவேற்றப்படக்கூடிய இடமாக இஸ்லாமிய இல்லம் இருக்கணும். ஃபர்லு தொழுகைகள் பெண்களால் அங்கதான் நிறைவேற்றப்படக்கூடிய இடமாக இஸ்லாமிய இல்லம் இருக்கணும். வகர்ன ஃபீ புயூத்திகுன்ன வலா தபர்ரஜ்ன தபர்ருஜல் ஜாஹிலிய்யத்தில் ஊலா. இஸ்லாமிய பெண்கள் ரசூலுல்லாஹ் மனைவிமாரை பற்றி சூரா அஹ்ஸாப் அல்லாஹ் பேசிக் கொண்டு வர நேரம் நீங்க உங்களோட வீடு அடங்கி இருங்க. ஜாஹிலியா கால ஒய்யார நடகளை நடந்து உடுப்புகள் உடுத்து காலுகள் அடிச்சு காட்டி கம்பீரமாக பெருமை கொண்டு நடக்க வேணாம். ஒரு பெண்ணுக்குள்ள கௌரவம் இஸ்லாமிய வீடுண்டா வீடடங்கி இருப்பது கௌரவம் எல்லாம் சொல்றான். எதனாலும் வெளியில, எதனாலும் ட்ரிப், எதனாலும் ஆட்டல, எதனாலும் ஆட்டக்காரனோட, எதனாலும் டவுன்ல, எதனாலும் சுத்துற, எதனாலும் கடையில் இருக்கப்படாது. இஸ்லாமிய இல்ல பண்ணுவா ஒரு பெண் வீடடங்கி இருக்கும் அளவுக்கு மரியாதை எல்லாம் சொல்றான். வெளியில போறா திருமணம் முடிக்கப்பட்ட உறவுகளோட தவிர வெளியே போகப்படாது நல்லா குர்ஆன்ல சொல்றான். ஹதீஸ் எங்களுக்கு சொல்லுது. இஸ்லாமிய இல்லம் இறை நினைவு மிக்க இடம். உண்மையிலே எங்களோட வீடுகளுக்குள்ள ஏன் நிம்மதி இல்ல போன நான் சொல்றது உங்களுக்குள்ள அப்ளை பண்ணுங்க. அதுதான் மெயின். உங்களுக்குள்ள போட்டு பாருங்க. இந்த இடத்துல ஒரு 35 40 45 வயசு உள்ளவங்க இருந்தால், 45 47 50க்குள்ள உள்ளவங்க இருந்தால், உங்களோட உம்மா வளர்த்ததற்கும் நீங்க இன்றைக்கு உங்களோட பிள்ளைய வளர்க்கறதுக்கு இடையில பாரிய வித்தியாசம் இருக்கு. விரும்பியோ வெறுக்கோ நீங்க ஏற்றே ஆகும். உங்களோட உண்மைக்கு கிடைச்ச மார்க்கத்தை வச்சு, என் உண்மைக்கு கிடைச்ச மார்க்கத்தை வச்சு என்ன உங்களை வளர்த்த எப்படி தெரியுமா வளர்த்தவங்க? 5 நேர தொழுகை எங்களுக்கு டைம் வரக்குள்ள ஏதின மகன் சொல்லலையா, பாங்க சொல்றியா, பள்ளி போடுங்கன்ற விளையாடி கொண்டிருந்தா கூட விளையாட்டை வச்சுட்டு நாங்க ஓடி போன பள்ளிக்கு தொழுது. மக்ரிபு தொழுவிட்டு வீட்டுக்கு வந்ததோட என்ன பெரிய ஹோம்ஒர்க் இருந்தாலும் சரி, என்ன பெரிய சேக முறியீடு தங்கள் வந்திருந்தாலும் சரி, என்ன செய்யணும்? வந்ததோட குர்ஆனை பிரட்டு ஓதுவே வேணும். பர்லு 5 நேரம் தொழுவ படுற மாதிரி மாறுபுறம் ஓதுறது பர்லு. அப்படிதான் வச்சிருந்தாங்க. நாங்க என்ன செஞ்ச சூரா பாக்கியா, சூரா யாசீன், சூரா துஹான், சூரா அதெல்லாம் எங்களுக்கு சின்ன வயசுல பாட பெரும்பாடு. ஏது உம் மங்களோதுர, தாத்தா எங்களோதுர, தம்பி அங்களோதுர, வாப்பா அங்களோதுர, உம்ம மங்கள முழு குடும்பமுமே குர்ஆனோது இன்னொரு காலம். உங்களுக்கு இன்னைக்கு 40 45 50 வயசுல கொஞ்சம் பின்னுக்கு போக உங்களோட உம்மாட காலம் அப்படித்தான் இருக்கு. தங்கமான காலம், பொற்காலம் வராது. இனி வராது. அல்லாஹ் அருள் செஞ்ச வீடுகளை தவிர உங்களுக்கு இன்னைக்கு 16 20 21 22 வயசு ஒரு மகனோ மகளோ இருந்தால் அல்லாஹ் பாதுகாக்கணும். 35 40 வயசு இருக்கிற உங்களோட வீட்டுக்குள் இஸ்லாமிய சூழல் முடிஞ்சு விரும்பிய விருத்தை ஏற்றுக்கணும். ஏன் தெரியுமா? நீங்க கொஞ்சம் இடக்கட சரி குர்ஆன் இப்ப எடுக்கிறீங்க, ஓதுறீங்க, திக்ருகள் செய்றீங்க, ஸலவாத் செல்றீங்க, துஆ ஓதுறீங்க, 5 நேரம் தொழுறீங்க, ஏதோ ஒன்று நோமலக்கர் செய்றீங்க. அந்த ஜெனரேஷன் உங்களை விட எங்களை விட நிறைய மார்க்கம் கிடைக்குது. அவங்க உள்ளுக்கு வர வீதம் குறைவு. அல்லாஹ் பாதுகாக்கணும். வரப்போரில்லை ஆண்டு யோசிக்கிற அளவுல தான் இஸ்லாம் எங்களோட வீடுகள் இன்றைக்கு இருக்குது. இப்ப இறை நினைவு மிக்கதாக எங்களோட வீடு இருக்காண்டு பார்த்தால்
நாங்க உருவாக்கப்பட்ட முறை மகரிபு தொழுதோட குர்ஆன் எடுக்கணும் ஓதணும். இஷாக்கு பாங்க சொல்ல போக ஆம்பளை பிள்ளையா இருந்தா ஓடுங்க பள்ளிக்குன்னு அனுப்புற போற அந்த அங்களோட போக இந்த அங்களோட போகணும்னு சொல்லி என்ன ஒருத்தரோட பிடிச்சு அனுப்புற ஒருத்தர் இல்லைன்னு சொன்னா வீட்டுல தொலை வைக்கிறேன். நான் அப்படித்தான் வளர்ந்தேன். எனக்கு நல்ல ஞாபகம். ஃபஜ்ருக்கு எழும்பு, தஹஜ்ஜுக்கு எழும்புறேன். பாங்க சொல்லுங்க அந்த ஐந்தாண்டு இருக்க போக தட்டி எழுப்பு எலும்புகளும் வித்திரு 3 காத்துல வைக்கிறேன். இப்படித்தான் நாங்க எல்லாரும் வளர்ந்தேன். இன்னைக்கும் எங்கட பெற்றார்கள் அப்படித்தான் நிற்கிறாங்க. இன்னைக்கு 3 மணிக்கு 3:30 மணிக்கு கழிவு பார்த்தா சுஜூதில தான் நிற்கிறாங்க. ஏது அண்டைக்கு எடுத்த பயிற்சி அவங்களுக்கு இன்றைக்கு நிற்குது. ஆனா அவங்களோட புள்ளகள் அந்த சூழலில் இருந்து வெகு தூரத்துக்கு போய்த்து அவங்களுக்கு கிடைச்ச அளவுக்கு மார்க்கம், அவங்களுக்கு கிடைக்காத அளவுக்கு மார்க்கம் எங்கட புள்ள குட்டிகளுக்கு கிடைச்சு கொண்டிருக்குது. நிறையவே கிடைக்குது. மோட்டிவேஷன் ப்ரோக்ராம், கவுன்சிலிங் ப்ரோக்ராம், அந்த ப்ரோக்ராம் இந்த ப்ரோக்ராம், யூடியூப்ல அந்த பயான் இந்த பயான் நிறைய கிடைக்குது. கிஃப்ட்டுகள் வாங்கி குமிச்சு வச்சிருக்கிற நடத்த ரீதியாக எதுவுமே வரல. என்ன காரணம்? ஏன் தெரியுமா காரணம்? இறை நினைவு உள்ள வீடுகளாக எங்கட வீடுகள் இல்ல, குறைஞ்சு போகுது. அன்றைக்கு மகரிபு தொழுவிட்டு எல்லாரும் ஓதின. இன்றைக்கு இன்ஷா அல்லாஹ் மகரிபு தொழுவிட்டு உங்களோட ஹபிய கூட்டிக்கோ, உங்களோட மாப்பிள்ளைய கூட்டிக் கொண்டு பைக்ல ஒரு விசிட் நீங்க போங்க மககோட. அப்படி ஒரு ரவுண்ட் அப்படி சுத்துங்க. மூளை சொன்ன சரி கொஞ்சம் சுத்துங்க, சைனா போட்டா கொஞ்சம் அப்படி சுத்துங்க பைக்ல. எத்தனை வீட்டுல குர்ஆன் ஓதுற சத்தம் கேக்குன்னு மட்டும் நீங்க பாருங்க. இறை நினைவு இல்லாத வீடுகளாக மாறிப்போம். நிம்மதி வராது. நீங்க சின்ன டெஸ்டிங் கொண்டு போடுங்க. நீங்க அப்படி நீங்க பேய்த்து பார்த்தா நியாயமான வீடுகள்ல எத்தனையோ கேபிள் சேனல்கள், எத்தனையோ டயலாக் சேனல் எவ்வளவு இருக்குது. எந்த அளவுக்கு பாருங்க. ஷேக் கஷ்டமான குடும்பம், ஏதாச்சும் ஹெல்ப் பண்ண கொஞ்சம் பாருங்க. யாராச்சும் பிடிச்சி சரி நாங்களும் கொஞ்சம் வரைஞ்சு கட்டி கொண்டு பேய்த்து பார்ப்போம். பாவம் சொல்றத பார்க்க போக தின்ன வழி இல்ல, குடிக்க வழி இல்ல, அப்படி வழி இல்ல, இப்படி வழி இல்ல, நேத்துராவு தேங்கி விழுந்த மூணாவது சாப்பாடு இல்ல, அப்படி எல்லாம் சொல்லி அடே சரி போம். அங்க போய்த்து பார்த்தா டிவி ஓடிக்கொண்டிருக்குது. என்ன டிவி? இந்த ஜன்னல் தோத்துடும் இதை விட நீட்ட சைஸுக்கு டிவி. தின்ன வழி இல்ல பாவம் மிஸ்கின், குடிக்க வழி இல்ல பாவம், உடுக்க வழி இல்ல. பார்த்தா என்ன டயலாக் கேபிள் இதெல்லாம் எடுத்து போட்டு சும்மா நாங்களும் சும்மா மோட்டு வாக்கல. என்ன எவ்வளவு பில் வருது? மாசம் 3000 வருது. எத்தனை செலவுப்படுது? பறக்கத்தான் செலவுப்படுது. நாங்க யாருக்கு சரியா? பறக்கத்தான் செலவுப்படுது. நான் கேட்கிறேன், தின்ன வழி இல்ல, குடிக்க வழி இல்ல, இந்த டிவி வைக்கணும் வழி இருக்குதா? இதுக்கு மாசம் பில் கட்டுறேன். 24 hours ஆன்லைன்ல தான் நிக்கிறேன். தின்ன வழி இல்லையா? 24 hours என்ன வாட்ஸ்அப்ல பேஸ்புக்ல எல்லாம் நிக்கிறேன். தின்ன வழி இல்லையா? பிள்ளை படிப்பிக்க வழி இல்லையா? அப்படி மீட்டரை பிடிச்சு பார்த்தா 5 நேரம் தொழுது அவங்களுக்கு ஹராமாக்கப்பட்டது. தொழுகையே இல்லை, தொழுகிறதே இல்லை. நான் கேட்கிறேன், இப்போ இது இஸ்லாமிய இல்லமாக இருக்குமா? இது நான் சமகாலத்துல காண்ற நிறைய ஏழைகள் நான் இப்படி பாக்குறேன். எப்படி ஏதாச்சும் ஒரு யாராச்சும் பிடிச்ச ஹெல்ப் பண்ணுவோமான்னு யோசிச்சு போற ஏழைகளை பாக்குற தொழுகையும் இல்ல, ஈமான் இஸ்லாமும் இல்ல. வெத்தில பாக்க போட்டு சப்பிக்கொண்டு, தூளை போட்டு மூக்குல தூளை போட்டுக்கொண்டு, வாயை உப்புடி வச்சுக்கொண்டு, தூளை வாயிலுக்கு வச்சுக்கொண்டு, இங்கல டிவியை போட்டுக்கொண்டு, எல்லாம் வச்சுக்கொண்டு ஒன்றுமே இல்ல. அந்த வீட்டுல பறக்க தருவம் நினைக்கிறாங்க, சந்தோஷம் நினைக்கிறாங்க. இன்றைக்கு சில பெண்கள், வயசாளிகள், கிழவிகள் நடுத்தரமான ஈக்கிறாங்க. அவங்க மகுத்தா போனா டிவியை சேர்த்து புதைச்சாத்தான் அவங்களுக்கு ஒரு சக்கீனத் நிம்மதி கிடைச்சுமா. 20 ஒரு நாடகம் முடியுண்டு, ஒரு நாடகம் முடியணுண்டு, ஒரு நாடகம் முடியுண்டு. இந்திய சேனல் அதான், இந்த சேனல் தான். ஒரு மனிதன் வாழ்க்கை எப்படியோ கடைசி முடியும் அப்படித்தான். ஒரு மனிதன் எப்படி வாழ்றோ அதுதான் கடைசி முடிவும். அல்லாஹ்ட்ட துஆக்கள் ஹுஸ்னுல் ஹாத்திமாக்கு. இன்னைக்கு இஸ்லாமிய இல்லங்கள் இஸ்லாமிய இல்லங்களா இல்ல. ஒவ்வொரு கேஸ் வாரு. என்ன கேஸ் அப்ப வருது? கவுன்சிலிங். என்னதான் கவுன்சிலிங் தெரியும்? சுபஹானல்லாஹ், வாரத்தை பார்த்தா ஒவ்வொரு வாரத்தை பார்த்தா நிம்மதி இல்ல, சந்தோஷம் இல்ல, அது இல்ல, இது இல்ல, இது இல்ல, நிறைய வாரம் பேசி பார்த்தா அவங்களுக்குள்ள மெயின் பிரச்சனை வீட்டுக்குள்ள நிம்மதி ஒன்று.
பேசக்கூடாது இங்கே வச்சால் பேச இல்ல வைஃப் எடுத்து இல்ல மௌலவி முழு ஊர்லயும் தேடியாச்சு இல்ல. அப்படி பார்த்தா ஃபேனுக்கு மேல இருக்குது, ஃபேன்ல விசிறிக்கு மேல வச்சுக்குது, இல்லண்டா அங்க வந்து வச்சுக்கு சோருக்கு மேல வச்சுக்கு 30 யாருக்கு அங்க வச்சு இங்க வச்சுக்கு என்னன்னு விளங்காது. உண்மையிலே 100,000 மடங்கு சுவர். 1 லட்சம் காணா போச்சு, 70,000 காணா போட்டுச்சு, 1.5 லட்சம் மகண்ட ஃப்ரெண்டுகள் ஆயிருக்கு. சான்ஸ் இல்ல மௌலவி, வல்லாய் சான்ஸ் இல்ல. வைஃப் ஆயிருக்கு இல்ல மௌலவி, வைஃப் எடுக்க சான்ஸ் இல்ல, மகன் எடுக்க சான்ஸ் இல்ல, சான்ஸே இல்ல. ஆனா சல்லி இல்ல போகுது. எவ்வளவு சொல்லி பார்த்த இப்படி கேஸ் இல்ல, இவ்வளவு பெரிய பெரிய ஷேக்மாரோட பேசி பார்த்த. இதுக்கு என்ன முடிவு? கெட்ட ஜின்கள் அட்டகாசம் செலுத்தக்கூடிய இடங்களாக வீடுகள் மாறி போகும். என்ன காரணம்? வாழ்க்கையில் இஸ்லாம் இல்ல, வீட்டுக்குள்ள இஸ்லாம் இல்ல. மின் ஷர்ரில் வஸ்வாஸ் அல் ஹன்னாஸ் அல்லது யுவஸ்ஸிஸு ஃபீ சுதூரின் நாஸ். பதுங்கி இருந்து வீண் சந்தேகங்களை உண்டாக்குகின்ற ஷைத்தாண்ட தீங்கிலிருந்து அவன் மனிதர்களோட உள்ளங்கள்ல தேவையில்லாத சிந்தனைகளை போட்டு நிறைச்சு கொண்டிருக்கிறான். சூரா நாஸ். மாப்பிள்ளைய பார்த்தா சந்தேகம், பிள்ளைய பார்த்தா சந்தேகம், ஒரே கை கழுவுற, எந்த நேரம் கை கழுவி கொண்டே இருக்குது. ஒரு நோய், ஓசிடின்னு சொல்லுவோமே. ஒரே கை கழுவுற, கதவை மூடிட்டு வார, மருக போயிட்டு கதவை திறந்து பார்க்கிற, கொஞ்ச நேரம் அல்லா கதவை மூடல, மருக போய் திறந்து பார்க்கிற. எத்தனை பேருக்கு இந்த நோய் ஈக்கும்? வாஷ்ரூமுக்கு போனா அவர் கணக்கு வாரல்ல. என்ன காரணம்? வீட்டை இஸ்லாமிய சூழல் அமைக்கல. வீட்டுக்குள் நுழைகின்ற நேரம் பிஸ்மில்லா சொன்னால், பிஸ்மில்லா அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. என்ன 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 நடக்கும்? லா மபீத லக்கும் வலா ஆஷா. இன்றைக்கு உங்களுக்குங்க இரவுக்கு தங்கவும் மேலா, உங்களுக்குங்க இரவு சாப்பாடும் இல்ல, ஓடுங்கன்னு சைத்தான் சொல்லுவான். வீட்டுக்குள்ள வரப்போக்களே பாட்டு கூத்து பிஸ்மில்லா ஒன்றுமில்ல, அப்படியே ஒரே தோதுவாக்கள் உள்ளுக்கு போனால், வாங்க 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 உங்களுக்கு நைட் சாப்பாடு இங்க இருக்கு, இங்க நிக்கேளு சைத்தான் சொல்றான். இன்னைக்கு நிறைய பேருடைய வாழ்க்கையில, நிறைய பேர் வீடுகள்ல இப்படி ஒரு முசீபத் தீக்கிற. சுத்தம் பேன்றல்ல, இந்த ஓசிடி சொன்னேனே, நீங்க அடிச்சு பாருங்க. இது வந்து அதாவது இன்னைக்கு நிறைய பேருக்கு இந்த நோய் ஈக்கிற வஸ்வாஸ். நாங்க பள்ளி உள்ளுக்காக ஒரு துவா ஓதுற, பள்ளி உள்ளுக்கு நாங்க வரப்போக ஒரு துவா என்ன? அல்லாஹ் மஃப்தஹ்லி அபுவாப ரஹ்மத்திக, யா அல்லாஹ் உன்னுடைய அருள் வாயில்களை எனக்கு திறந்து விடுன்னு கேட்டுக்கொண்டு நாங்க பள்ளி உள்ளுக்கு வர. அப்ப கன்ஃபார்ம் என்ன? இதுக்குள்ள அல்லாஹ் அருள் நிறைஞ்சிருக்கின்றது கன்ஃபார்ம். நீங்க வந்தோடு உட்காரப்பட 2 ரக்காத் தொழணும், 2 ரக்காத் தொழுவிட்டு தான் நீங்க உட்காரணும். பயான் நடந்து கொண்டிருந்தாலும் ஓரமா போய் 2 ரக்காத் தொழுவிட்டு தான் நீங்க உட்காரணும். அல்லாஹ் மஸ்ஜித் இது கட்டாயம் நீங்க செய்ய வேண்டியது, கட்டாயம் நீங்க செய்யணும். இஸ்லாமிய வீடு அதாவது பள்ளியில் உட்காரப்போக்கள் அல்லாஹ் மஃப்தஹ்லி அபுவாப ரஹ்மத்திக், யா அல்லாஹ் உன் அருள் வாசலுக்கு திறந்ததுன்னு கேட்டுக்கொண்டு வரோம். அப்ப கன்ஃபார்ம் என்ன? இப்ப நான் நீங்கள் மலக்குமார்களோடு இருக்கிறோம், அவங்களோட ஆசீர்வாதத்தோடு இருக்கிறோம், மலக்குமார்கள் இறக்கையால் சூழ்ந்து இருக்கிற சபையில் இருக்கிறோம், மலக்குமார்கள் அல்லாஹ் கிட்ட பெருமை பாராட்டி பேசுற சபையில இருக்கிறோம். இப்படியே நாங்க டாய்லெட் உள்ள போறோம், வீட்டுல வாஷ்ரூம் உள்ள போறோம். என்ன சொல்லணும்? என்ன சொல்லணும்? துவா அல்லாஹும்ம இன்னி அஊது பிக மினல் குபுஸி வல் கபாயிஸ். என்ன அர்த்தம்? யா அல்லாஹ், இறைவா, ஆண் பெண் கெட்ட சைத்தாண்ட தீங்கிலிருந்து நான் பாதுகாப்பு தேடுகிறேன். அப்ப இஸ்லாமிய இல்லம் என்றால் இறை நினைவு இருக்கணும். டொய்லெட்டுள்ள போற நேரம் இடது கால முன் வச்சு அல்லாஹும்ம இன்னி அஊது பிக மினல் குபுஸி வல் கபாயிஸ். கன்ஃபார்ம் என்ன? ஆண் பெண் கெட்ட சைத்தான்கள் அங்க இருக்கிறது உறுதி. அப்ப ஆண் பெண் கெட்ட சைத்தாண்ட தீங்கிலிருந்து என்ன பாதுகாத்து துவா கேட்டுக்கொண்டு போகணும். அவுரத் வெளிப்படுற இடம் அங்க நின்று நேரம் இருக்கப்படாது. போனோமா வேலை முடிச்சோமா வெளியில வந்தோமான் இருக்கணும். இன்றைக்கு நிறைய பேருக்கு அதுள்ளுக்கு போனால் வெளியில வாரத்துக்கு வாய்ப்பு இல்லை. ஹன்னாஸ் குடிச்சிக்கிற சந்தர்ப்பங்களுக்குள்ள துவாக்கள் தேடி 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 ஓதப்படக்கூடிய இடமாக இஸ்லாமிய இல்லம் இருக்கணும். முதலாவது கட்ட நடவடிக்கை என்ன? உங்களோட வீட்டுல நீங்க ஒரு இஸ்லாமிய பெண்ணாக இருந்து ஒரு பிரிஸ்ட போர்டு எடுத்து சின்ன 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 துண்டுகளாக வெட்டி அத
மாக்கரால வீட்டினுள் நுழையும் பொழுது எழுதி ஒட்டுங்க. வெளியேறும் பொழுது, வாஷ்ரூம் நுழையும் பொழுது, வெளியேறும் பொழுது, நித்திரை துவாக்கள், படுக்கையில் ஓத வேண்டிய துவாக்கள் ஃபுல்லா போட்டு எழுதுங்க. சாப்பிடும் பொழுது பிஸ்மில் சொல்ல மறந்தால், சாப்பிட்ட பின் பிறர் வீட்டில் சாப்பிட்டால், உங்களோட வீட்டுல எழுதி ஒட்டுங்க. நான் உங்களோட வீட்டுல வந்து சாப்பிட்ட பிறர் வீடு, எனக்கு உங்களோட பெரியம்மா வீட்டுல வந்து சாப்பிட்ட பிறர் வீடு. இது ஒரு இஸ்லாமிய இல்லத்தின் லட்சணம். இது எழுதி ஒட்டுங்க. இது எழுதி ஒட்டின காரணம் என்ன தெரியுமா? ஒன்றே ரிமைண்ட் பண்ண, ஞாபகப்படுத்திக் கொள்றதுக்கு. இன்னும் ஒன்று, இத வெளியிலிருந்து வந்து பார்க்கிற ஒருத்தர் துவா செய்வாரு, நான் உங்களோட வீட்டுக்கு சாப்பாட்டுக்கு வாரு, நீங்க எனக்கு சாப்பாடு தந்த, உங்களை நான் என் வீட்டுக்கு சாப்பாட்டு கூப்பிட, சாப்பாட்டு கூப்பிடுறேன், சின்ன குடிக்கு இல்லாத்துக்கல்ல உள்ள எதிர்பார்ப்பு நீக்கணும். என்ன எதிர்பார்ப்பு? இவங்க வந்து சாப்பிட்டா எங்களுக்காக துவா செய்வாங்க, அதுக்கு தான் எழுதி விட்டுற. நீங்க எந்த வீட்டுக்கு வந்து சாப்பிட்டாலும், நாங்களும் ஒரு சாப்பிட்ட, ஒரு டீ குடிச்சா கூட ஒரு மூமின் பண்பாடு என்ன? துவா கேட்கிறது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு சஹாபியோட வீட்டுக்கு வந்த, சாப்பிட்டு கொஞ்ச நேரம் முடிஞ்சு போயிட்டு குதிரையில ஏறினேன், ஒட்டகத்துல ஏறினேன். இந்த சஹாபி பின்னால் ஓடி போனாரு, கடிவாளத்தை பிடிச்சாரு, விட மாட்டேன்டாரு. உடப்பா நான் போறேன். ஏலா உடூரல்ல, நீங்க போப்படாது, நான் போகணும்னாங்க. சரி, எனக்கு துவா ஓதுங்கட்டாங்க. பாருங்க, அல்லாஹும்ம அத்தி மன் அத்தமனி வஸ்து மன் அஸ்தான், அல்லாஹும்ம பாரிக் லஹும் ஃபீமா ரஸக்தஹும் வக்ஃபிர் லஹும் வர்ஹம்ஹும். இந்த ஒரு எதிர்பார்ப்பு இருக்கணும். அந்த எதிர்பார்ப்பு ஊடகத்தை நாங்க விருந்து போடணும். டீ ஒன்று கொடுக்கிறேன்னா, தண்டி சட்டு கொடுக்கிறேன்னா, அதை கட்டி இருக்கணும். கட்டாயம் அதை அனுபவிக்கிறாங்க, தின்றவங்க கொடுக்காத துவாவோடும். இஸ்லாமிய இல்லம் என்று வந்தால் என்ன செய்யணும்? இது எழுதி ஒட்டணும். சாப்பிட்டு போக்கல மறந்துருக்க சான்ஸ் எடுக்க துவா செஞ்சுக்கோங்க. அல்லாஹ் மத்தி மன்னத்தை ஒலிஸ்து மன்னஸ்கானி அல்லாஹ் பாரிக் லஹும் ஃபீமா ரஸக்தஹும் வக்ஃபிர் லஹும் வர்ஹம். யா அல்லாஹ், எனக்கு சாப்பாடு தந்தவங்க நீ சாப்பாடு கொடு, எனக்கு தண்ணி தந்தவங்க நீ தண்ணி குடிக்க கொடு. யா அல்லாஹ், அவங்களுக்கு பரக்கத் செய், எனக்கு சாப்பாடு தந்துட்டு அவங்களோட பாவங்களை மன்னிச்சு கொடு. துவாவை கேட்டுட்டு போற நபி வழி. இப்ப ஒரு இஸ்லாமிய இல்லம் என்றால் கட்டாயமா அங்கிக்கிற ஒவ்வொரு நிகழ்வும், பார்க்கிற ஒவ்வொரு நிகழ்வும் மார்க்கத்தை பறைசாற்றக்கூடிய மாதிரி, சிந்தனைகள் உருவாக்கக்கூடிய மாதிரி அந்த இல்லம் இருக்கும். சந்தர்ப்பங்களுக்குள்ள துவாக்கள் அந்த இடங்கள் அழகாக எழுதி ஒட்டப்பட்டிருக்கும். ஒரு சின்ன ஒரு லைப்ரரி இருக்கும், அதுல கதைகள், உங்களோட வசதிக்கு ஏற்றா போல் புக்குகள், இதெல்லாம் இருக்கக்கூடிய மாதிரி அது இருக்கும். இதெல்லாம் தாண்டி இஸ்லாமிய இல்லம் என்றா அடிக்கடி மார்க்கம் பேசக்கூடிய இடம் ஆயிக்கோம். முக்கியமா இறை நினைவு உண்டத்துல நான் இப்ப ஏற்கனவே செஞ்ச பேச அங்கிருந்து இங்கிருந்து இப்படி கேசுகள் வார, சில பெண்கள் வார முகம் எல்லாம் சுபாலம் ஜாதி வியாகோணமா பேத்து நட்டுங்கி கொண்டு வர, நட்டுக்க டென்ஷன் பயம். என்ன எனக்கு கண்முன்னுக்கு ஒரு ஆள் தோத்தினேன், என் கண்முன்னுக்கு ஒரு ஆள் வந்த, எனக்கு இப்ப எடுத்தாலும் பயம் வருது சார், அதை பார்க்க போன நடுக்கம் வருது எனக்கு. என்னம்மா கண்ட நீ? நான் இப்படி முகமண்ட கண்டேன், இப்படி ஒருத்தரை கண்டேன். இல்லாட்டி என் மகனை என் மகளை கண்ட, மகள் ஸ்கூலுக்கு போயிட்டு, ஆனா என் புள்ளைய நான் முன்னுக்கு கண்டேன், என் கண்ணுக்கு அப்படியே தோத்தினேன். இல்லாட்டி மைத்தா போன அவர் என் கண்முனுக்கு இப்படியே வந்து நின்ற, இவர் வந்து நின்ற. இப்ப நிறைய வீடுகள் நடக்கிற என்ன காரணம்? வீட்டுக்குள்ள திக்ரு இறை நினைவில்ல, வீட்டுக்குள்ள சைத்தாண்ட ராஜ்யம் நடக்குது, இபிலிஸ் அட்டகாசம் நடக்குது, கெட்ட ஜின்களுடைய ஊசலாட்டம் இருக்குது. எப்படி விரட்டலாம்? தேசிக்கனால வெட்டுவோமா? பூசணிக்க 2 குளம் தூக்குவோமா? தாயத்தை தாடி இஸ்மான் 4 போத்தலுக்கு போய் தூக்குவோமா? செய்ய மாட்டோம். அப்ப எப்படி விரட்ட போற? அங்க எல்லாம் அடுத்து சொல்றாங்க, இன்ன ஷைத்தான் யன்ஃபிரு மினல் பைத் அல்லதி துக்ரா ஃபீ சூரத்துல் பக்ரா. எந்த வீட்டில் சூரத்துல் பக்ரா ஓதப்படுமோ அந்த வீட்டில் இருந்து சைத்தான் விரண்டோடுகிறான். பின்னால கால் அடிச்சு கொண்டு எனக்கு இருக்கா தாக்கு பிடிக்காத ஓடுற வீடு எது தெரியுமா? சூரா பக்ரா ஓதப்படுகின்ற வீடு. மாஷா அல்லாஹ், உஸ்தாத் மௌலை பெரிய ஒரு விஷயத்தை சொல்லிட்டாரு. இன்றையிலிருந்து என் வீட்டுல சுப கிளம்பினதோட சூரா பக்ரா சீடி போடப்படும். அந்தபடி போட பேர் போற. சில பேரு இந்த வந்து டெய்லி சீடி போடுற மௌலவி இன்னொன்று வழங்கு இல்ல பாருங்க, சீடி போட்டுறான். என்ன சீடி போட்டுறான்? யூடியூப்ல வெறும் சூரா பக்ராவை நான் சுபைக்கே போட்டு வச்சிடுறேன். இல்ல, அங்க சைத்தா ஓட்டுறல்ல, உண்ட சொந்த குரலா சூரா பக்ரா போகுது. எந்த வீட்டுல சூரத்தை பக்ரா ஓதப்படுது? வஹி, அல்லாஹ் தூர் வஹி நம்பணும்.
சூரா பக்கரா டெய்லி ஓதப்படும். சூரா ஆல இம்ரான் டெய்லி ஓதப்படும். சூரா ஆல இம்ரான், சூரா பக்கரா ரெண்டுக்கு ரசூல் அழகான ஒரு உதாரணத்தை சொன்னாங்க. நான் மறக்கவே மாட்டேன் என் வாழ்க்கையில நபித்தோல சொல்றாரு. அது மறுமை நாள்ல பறவை கூட்டங்கள் சேர்ந்து மேகத்தின் நிழல் கொடுப்பது போன்ற அந்த மனிதனுக்கு நிழல் கொடுக்கும். சூரா பக்கரா, சூரா ஆல இம்ரான். சூரா பக்கரா ஒரு தனித்துவமான சூரா, 283 வசனங்கள் கொண்டது. என்ன பிரச்சனை? குணத்து மோதணுமா? அடையாளம் வச்சு ஓதுங்க. 2 தாள் 3 தாள் ஓதுங்க, அடையாளத்தை வைங்க. ஓதுற தொடர்ந்து ஓதுங்க. சூரா பக்கரா அடையாளம் வச்சு உங்களுக்கு மேக்சிமம் முடிஞ்ச வரைக்கும் ஓதிவாங்க. ஷைத்தாண்ட ஊசலாட்டம், கெட்ட ஜின்கள ஊசலாட்டம் இல்லா போறதுக்கு முக்கியமான இடம் சூரா பக்கரா. அது உங்களோட சொந்த குரலோட படணும். உங்களோட வீட்டுல 5 மெம்பர்ஸ் இருக்கிறாங்க, நீங்க இருக்கிறீங்க, உங்களோட கணவன் இருக்கிற, உங்களோட புள்ள 3 இருக்கிற, எல்லாம் ஓதையமானவங்க. நீங்க 2 தாள் ஓதுங்க. உங்களோட ஹபிக்கு 2 தாளை கொடுங்க. மகனுக்கு 2 தாளை கொடுங்க. 10 பேஜ் போயாச்சு, சூரா பக்கரா முடிஞ்சாச்சு. டெய்லி நீங்க செய்யுங்க. இல்லையா நீங்க அடையாளம் வச்சு ஓதுங்க. கவலை என்ன? குர்ஆன் பாராயணம் செய்யப்படுகின்ற இடங்களாக எங்களோட வீடுகள் இல்லாமக்கு போற காலம். குர்ஆனது வெகு தூரம் போயாச்சு. உங்களோட நெஞ்சறைகள் சாட்சி. இன்றைக்கு சூரா கஹஃப் என்ன சொல்ல போறோம்? அது லைஃபே மோளை, அது முரண்பாடே மோளை, 2 கருத்துக்கிடமே மோளை. வாசிச்சு வச்சுக்காத்தான் சூரா கஹஃப். என்ன ஹதீஸ் அப்படி, ஹதீஸ் இப்படி. நான் சொன்ன குர்ஆன்ல டெய்லி ஓதுகின்ற தன்மை, அடையாளம் வச்சு ஓதுகின்ற தன்மை, வரத்தில் குர்ஆன தர்த்தீலா. இது எந்த வீட்டுக்குள்ள ஓதப்பட இல்லையோ அந்த வீட்டுக்குள்ள சோதனைகள், முசீபத்துக்கள் வந்தே தீரும். அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்றான். உங்களோட வீட்டுக்கு நபிமார மனைவிமார பத்தி அல்லாஹ் சொல்லிக் கொண்டு வர நேரம் அல்லாஹ்வோட வேதத்தை ஓதுங்க. அதை நீங்க ஓதணும் என்றான். இது வீடுகளுக்குள்ள ஓதப்பட்டால் அந்த வீட்டுக்குள்ள முசீபத் இருக்காது, பரக்கத் அருள் வளம் கொட்டும். இது ஒரு இஸ்லாமிய இல்லத்துல மிக முக்கியமான லட்சணம், அழகு. இன்றைக்கு விரும்பியோ வெறுத்து ஒரு கசப்பான உண்மையை நாங்க ஏற்றுக்கொள்ளணும். எங்கட வீடுகளுக்குள்ள எங்கட உம்மா, உங்களோட உம்மா உங்களை என்ன வளர்த்ததுக்கும் எங்கட பிள்ளைகளை நாங்க வளர்க்கறதுக்கும் பாரிய வித்தியாசம். அன்றைக்கு நாங்க மதரசா விட்டு வந்து விளையாடுற நேரமே போற, அப்படி பறக்க நினைச்சு பாருங்க. இல்ல அடிக்கிற கிரிக்கெட் அடிக்கிற, கில்லி கம்பு விளையாடுற, அப்படி சங்கிலி பிங்கிலி கலவத்துறை ஏதோ ஒன்று அப்படி போட்டுக்கோ, எத்தனையோ விளையாட்டுகள், சந்தோஷமாக ஒரு காலம். அப்படி எல்லாம் கையை பிடிச்சுக்கொண்டு அப்படி ஒரு நினைச்சு பார்த்தா விளையாடுற குட்டிவே இல்லாத அளவுக்கு அப்படி பறக்க. பாங்கிட்ட வா மகேன்ற ஒரு சத்தம், அடே போமே அடே, எல்லா பிள்ளையும் அப்படித்தான். ஓடி போற, பொடி யூஸ் பண்ற, பள்ளிக்கு போற, வந்த குர்ஆன் ஓதின, இஷாவான பள்ளிக்கு போன, வந்த ஹோம்ஒர்க்க செஞ்ச, என்ன அப்படியே விழுந்த படுத்து, சுபை கிளப்பின, இப்படி ஒரு காலம் போயிட்டு. இன்றைக்கு பிள்ளைகளுக்கு விளையாட டைம் இல்லை, பிள்ளைக விளையாட போகிற டீம் இல்லை. 24 hours ஏதோ அடிப்பாங்க, மொபைல் கையில போன். மொபைல் இல்லாத பிள்ளை இல்லை, எல்லாத்த கையிலேயே போன் தான். உம்மமாரும் என்ன செய்யறோம்? அலட்டி தாங்க இல்லாம, செய்ய வழி இல்லாம விளையாடுவா போ, நிம்மதி நீ அது வைக்க எனக்கு நிம்மதி. போனை கொடுத்தாச்சு, அவன் புகுந்து விளையாடுறான். ஆய்வு 9 வயதுக்கும் 11 வயதுக்கும் இடைப்பட்ட சிறுவர்கள் யூடியூப்ல ஆபாசமான காட்சிகளை அதிகமாக பார்த்து தள்ளுகின்றனர். சில கேசுகள் தலை ஹிஸ்டரிய பசுந்த பார்த்துட்டு அழக அழிச்சுட்டு சின்ன பிள்ளை. எவ்வளவு கேஸ் பார்த்திருப்போம். அப்படி பார்த்த மாதிரி நின்ற மாதிரி. ஒரு டீச்சர் என் கிளாஸுக்கு வருவா, என் தஃப்சீர் கிளாஸுக்கு வருவா. உஸ்தாத் இப்படி கேஸ் ஒண்டிக்குதுண்டா, கூட்டிட்டு வாங்கன்னு சொல்லி கூட்டி கொண்டு வந்து அந்த போயோட போய் 11 வயசு. ஏன் நின்ற மாதிரி இருக்கிறான், பார்த்த மாதிரி இருக்கிறான். புள்ளையோட போய் நேரம் சிரிச்சு பேசி அவர் ஃபுல்லா என் கைக்குள்ள வந்தாச்சு. வீட்டுக்குள்ள அன்பு இல்லை, இரக்கம் இல்லை. புள்ளையோட சல்புள்ளுண்டு பாயிற, 2 பிள்ளைகள், ஒரு புள்ளை ஒரு மாதிரி, ஒரு புள்ளை ஒரு மாதிரி பாக்குற. இவனை கண்டுகொள்றது, பையனோட கண்டுகொள்றதே இல்லை. எனக்கு சார் அந்த நானா ஐஸ்கிரீம் எடுத்து தருவாரு, இந்த நானா ஸ்கூட்டியோட தருவாரு,
இந்த நானா ஸ்கூட்ல முன்னுக்கு வச்சுக்க ஓட்டுவாரு, அந்த நானா எனக்கு போன்ல கேம் விளையாட தருவாரு, அந்த நானா போன்ல எனக்கு பார்க்க தருவாரு. இதெல்லாம் தந்து உனக்கு என்ன சொல்ற, என்னோட இப்படி இருந்து எப்படி இருந்து சொல்ற, ஆண் ஒரு ஆண் ஒரு இனச்சேர்க்கை 11 வயசு பிள்ளை கையாண்டி ஒரு இனச்சேர்க்கை ஒரு 11 வயசு பிள்ளையோட இவ்வளவு நாணமாறு தப்பா நடந்திருக்கிற என்ன காரணம்? டீச்சர் எப்படி கண்டுபிடிச்சா? இந்த புள்ள ஒரு அவங்க கவுன்சில் படிச்சு கொண்டு இருந்தா கேஸ் பார்க்கணும். அவ யோசிச்சு இந்த புள்ளி இப்படி இருக்கிற ஒத்தரமையிலான லெப் எடுத்து செக் பண்ணி பார்த்தா, லெப் புள்ளுக்கு பார்த்தா எல்லாம் பார்க்க தெரிஞ்சதுக்கு ஹிஸ்டரி அடிக்க தெரியும். அவ்வளவுமே ஆண் பெண் உறவுள்ள சப்ஜெக்ட பார்த்திருக்கிற, ஆணோட பெண்ணோட தொடர்புள்ள சப்ஜெக்ட் எழுத பொடியும் ஃபுல்லா பார்த்திருக்கிற. இவ்வளவு பார்த்தீங்க அழிக்க தெரியும். உனக்கு இது யாரு தந்தேன்னு நான் கேட்கிறேன். இந்த நானா எனக்கு எழுதி தந்த உங்களோட போன்ல அடிச்சு பார்க்க சொல்லி நான் அடிச்சு பார்த்தேன். நான் சொல்றேன், நான் சொல்ல வார செய்ய தெரியுமா, இஸ்லாமிய இல்லங்களா எங்கட இல்லங்கள் இருந்தால் இன்றைக்கு சுபஹானல் அல்லாஹ் பாதுகாக்கணும், குர்ஆனுடைய தொடர்பும் இல்ல, தொழுகையோட தொடர்பும் இல்ல, ஒன்றுமே இல்ல. வீடு ஒரு வித்தியாசமான ஒரு சபக்குழியா போய்த்தாச்சு. லா தஜ்அலு புயூதக்கும் மகாபிரா, உங்களுடைய வீடுகளை கபிரிஸ்தானமாக ஆக்க வேணாம், மையவாடியாக ஆக்க வேணாம். இந்த பயான், இந்த தொழுகை, திக்ரு, துவா, ஸலவாத் இங்கதான். நான் முன்னுக்கால இருக்கிறது மையவாடிய. உங்களுக்கு டெய்லி வரப்போகிற துவா ஒரு சந்தர்ப்பம் அங்கே பார்த்து ஓதுங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் அஹ்லத் தியார் மினல் முஃமினீன வல் முஸ்லிமீன் வ இன்னா இன்ஷா அல்லாஹ் பிக்கும் லலாயிகூன் அஸ்ஸலுல்லாஹ் லனா வ லக்குமுல் ஆஃபியா. வரக்குள்ளே வளையமே நான் ஓதிடுவேன். ஏன்னா எனக்கு டெய்லி சந்திக்கிறதுக்குள்ள முன்னுக்கே மையவாடி. அங்க இதொன்று செய்யல. இந்த பயானும் இல்ல, தொழுகையும் இல்ல, திக்ரும் இல்ல, துவாவும் இல்ல, குர்ஆன் ஒன்றுமே இல்ல. இப்ப ரசூலுல்லாஹ் சொல்ற உங்களோட வீட்டை நீங்க மையவாடி ஆக்கிக்கொள்ளவானா என்றால் மைய தடக்க வாழாமல் நிறுத்தம் இல்ல, யாரும் நடக்க போறதும் இல்ல. குர்ஆன் ஓதல்ல என்றால், திக்ரு ஸலவாத்துக்கள் சொல்லல என்றால், 5 நேர தொழுகையும் பெண்களால் வீட்டில் தொழப்படல என்றால், சுன்னத்தான தொழுகைகள் ஆண்களால் தொழப்படல என்று சொன்னால், மார்க்க விஷயங்கள் பேசப்படல என்று சொன்னால் அந்த வீடு மையவாடி, செத்து போன உபடிக்கு சமம். அல்லாஹ் அருள் செய்த வீடுகளை தவிர அநேகமான வீடுகள் இப்படி ஒரு நிலைமையில் இருக்கிறதுகளை பார்க்க. உங்களோட வீட்டுக்குள்ள உள்ள சுபீச்சம், என் வீட்டுக்குள்ள உள்ள சுபீச்சம், மனநிறைவு, மன நிம்மதி அல்லாஹ் அருளுக்கு பின்னால உங்களோட கையில இருக்கு. அதான் நீங்கள் நானும் மேக்சிமம் எங்களால் அதை எடுக்கலாம். இஸ்லாமிய இல்லம் 5 நேர தொழுகை, வாக்கிம்ன ஸலா வாதீன ஸகா, தொழுகை நிலைநாட்டுங்க நல்லா சொல்றாங்க. வீடு அடங்கி இருங்க, தொழுகை நிலைநாட்டுங்க. 5 நேர தொழுகை உம்மவால பிள்ளைகளுக்கு உரிய நேரத்துக்கு போதிக்கப்படணும், வழிகாட்டப்படணும். வாப்பான்றவர் பிள்ளைய பெருவிரட்டா பிடிச்சு பள்ளிக்கு கூட்டிக் கொண்டு போகணும். இன்றைக்கு நான் சமூகத்துல சில மக்களை பார்க்கிறேன். பாப்பா மகுத்தா பைத்த மௌலவி சிறுசில என்ற வாப்பா என்ன விரட்டால பிடிச்சு ஊட்டி கொண்டு வைத்து பள்ளியில் உட்கார வைக்கிற மௌலவி. இப்பதான் தெரியாத வயசுல அப்படி பெய்த்து 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 பழகி ஒரு பயான் விட்டுறல, எங்கேயும் இல்ல, வாப்பா வழி காட்டின அதே வழியில போற. இன்றைக்கு நான் என் பிள்ளைய விரட்டால பிடிச்சு கூட்டி கொண்டு வைத்து உட்கார வைக்கிற. அல்லாஹ் என் வாப்பாட கபுர சோட பூஞ்ச ஆக்கி கேட்டு துவா கேட்கிற மக்களை நான் பார்க்கிறேன். இதுக்கு என் உம்மா நிறைய ஹெல்ப் பண்ணினது. என்ன ஹெல்ப்? சுபகுக்கு நீங்க எழும்புங்க, உங்களோட பிள்ளைய தட்டி எழுப்புங்க, உங்களோட மாப்பிள்ளையோட கையில கொடுங்க, பிள்ளைய பள்ளி கூட்டி கொண்டு போங்கன்னு சொல்லுங்க. ஏன் தெரியுமா? இஸ்லாமிய இல்லத்துல லட்சணம் அது, இஸ்லாமிய வீட்டுடைய அழகு அது. அந்த வீட்டில் கிடைக்கிற சந்தோஷம் எங்கேயுமே நாங்க காண மாட்டோம். இஸ்லாமிய வீட்டுக்குள்ள தொழுகை, குர்ஆன் ஓதுதல், திக்ர்கள், ஸலவாத்துக்கள், துஆக்கள் இதெல்லாம் நடக்கும். ஃபர்லு தொழுது அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ், அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ், முஸல்லா சுருட்டுறது எழும்புறதல்ல, அமரவனும் இருக்கணும். 33 சுப்ஹானல்லாஹ், 33 அல்ஹம்துலில்லாஹ், 33 அல்லாஹு அக்பர் சொல்லப்படணும். சொல்லப்பட்டு பிள்ளைகளுக்கு அது வழிகாட்டப்படணும். கைதுக்கு துஆ கேட்கிற தன்மை வீட்டுக்குள்ள தாய்மாரால் உருவாக்கப்படணும்.
இப்படி நிறைய விஷயங்கள் இஸ்லாமில ரெண்டு விஷயத்தை மட்டும் நான் அவரோட பேசினேன். கடல் மாதிரி சப்ஜெக்ட், எவ்வளோ விஷயம் இருக்கு. இஸ்லாமிய வீட்டுக்குள்ள வயசாளிகள் இருக்கிறாங்க, இஸ்லாமிய வீட்டுக்குள்ள கணவன் மறைவு உறவிக்குது, இஸ்லாமிய வீட்டுக்குள்ள உம்மா வாப்பா தாய் தந்தையோட உறவிக்குது. இது பெரிய ஒரு தலைப்பு. இன்ஷா அல்லாஹ் இன்னும் ஒரு தலைவர் சந்திக்கிற நேரம் இதே விஷயத்தை தொடர்ந்து பேசுவோம். பேசுறதுதான் நோக்கம் அல்ல, பேசினது இந்த வாழ்க்கையில் வரணும், ஒரு வாழ்க்கையில் வரணும்ன்றதை ஞாபகம் வச்சுக்கோங்க. எனக்கு பஸ்ஸுக்கு நேரம் நெருங்குது. அல்லாஹ் பேசி என்னையும் கேட்டவங்களை கபூல் செஞ்சுக்கிறட்டும். இஸ்லாமிய இல்லம் என்பது ஒவ்வொரு மனிதனும் அதை அவனவன் வீட்டுக்குள்ள அவன் கற்பனையில கண்டு அதை நிதர்சனமாக காணக்கூடிய சூழலை அவனவன் அவளவள் உருவாக்கணும். நீங்க மனசு வச்சால் உங்களோட வீட்டுக்குள்ள நீங்க எதிர்பார்க்காத பெரிய சந்தோஷத்தை மகிழ்ச்சியை கொண்டு வரலாம். உங்களோட வீட்டை இஸ்லாமியமயப்படுத்துங்க. குர்ஆன் சொன்னா உள்ளுக்கு முழுமையா கொண்டு வாங்க. ஆபாசங்களை தவிருங்க. சேட்டலைட்டுகள் ஊடாக, இன்டர்நெட் ஊடாக வேற ஆபாசங்கள் மோசமான பார்க்கறத முழுமையாக தவிருங்க. தனித்த ரூமுகள் அமைச்சு எல்லாருக்கும் வைஃபை ஏற்பாடு பண்ணி கொடுத்து எல்லாரும் அதுக்குள்ள பார்க்கிற முசீபத்தாக இருந்தால் அந்த வீட்டுக்குள்ள வரப்போற முசீபத்து சோதனை 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 தான். முடியுமானவருக்கு குர்ஆன் ஓதுங்க, தொழுகை நிலைநாட்டுங்க, திக்ருகள் நிறைய செய்யுங்க, சந்தர்ப்பங்களுக்குள்ள துஆக்கள் அந்தந்த இடங்கள்ல காட்சிப்படுத்துங்க, ஓத பழக்குங்க, ஓத தூண்டுங்க, நீங்களும் ஓதுங்க. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உங்களோட இந்த வீடுகளுக்குள்ள இஸ்லாமிய சூழலை உருவாக்கி மனநிறைவான வாழ்வாக வாழ்ந்து சந்தோஷமான சுபிச்சமான வாழ்க்கையாக இந்த உலகத்திலையும் வாழ்ந்து மறு உலகத்திலும் நிம்மதி சந்தோஷமான வாழ்வை வாழ்வதற்கு வல்லம் ரப்புல் ஆலமீன் எல்லோருக்கும் தௌஃபீக் செய்வானாக. அக்கூலு கௌலி ஹாதா வஆஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.